ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் பட்டி வந்து எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த ஃப்ரண்ட் பீஸை வந்துட்டு 3/4 ஃபோல்டாக வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு பட்டி வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரியும் பேக் சைடு எப்பவும் போல் லைனிங் இருக்கிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த பட்டிக்குள்ளே தான் நம்ம வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ இடையில வேறு எந்த ஃபேப்ரிக்கும் அட்டாச் ஆகாத மாதிரி நீட்டாக ஸ்லோவாக வந்து நம்ம பண்ணிகிட்டே வரணும். ஃபுல்லாக வந்து பட்டி ஃபுல்லாக நம்ம எட்ஜஸ் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு இந்த இது மாதிரி ரோல் பண்ணி மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி எல்லாமே ஃபைனலாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ அதே மாதிரியே நம்ம செகண்ட் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு ஸ்டிச்சிங், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம டேர்ன் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ டேர்ன் பண்ணுறது வந்து நெக் பீஸ் இருக்கும் இல்லையா? நெக்கோட சைடு எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ இப்போ அந்த சைடு வந்து டேர்ன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்விசிபிளாக இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து உள்ளே போயிடும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கோ அதே சேம் மாதிரியே பேக் சைடும் நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், கஸ்டமருக்கும் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.